பன்னிக்கறி 5 கிலோ. பன்னிக்கறிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடையில வாங்குற மசால் பொடியா போடாதங்க. மல்லி சீரகம் மிளகு வந்து நல்லா போட்டு அரைச்சு வச்ச மசாலா போட்டு செம்மையா சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்ப வறுக்கிறதுக்கு தேவையான முதல் மிளகு போடுதோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு. இப்போ சீரகம். ரொம்ப கருகவும் வறுத்தரக்கூடாது, ஒரு இதமான சூட்டுல ரொம்ப பதமா வறுத்து எடுத்துக்கிறோம். வந்து ரொம்ப கருக விடாம இளஞ்சூட்டுல பதமா வறுத்து எடுத்து இதை ஒரு பாத்திரத்துல தட்டி வச்சுக்கணும். அப்படி வத்தல் மல்லி ரெண்டையும் போட்டு அது இதே மாதிரி இப்ப நமக்கு தேவையான அளவு நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதை என்ன செய்தோம்னா ஒரு பாத்திரத்துல நம்ம இதெல்லாம் ஆற வைக்கும். ஆற வச்சுதான் அரைக்கணும். வந்து தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி எடுத்து முதல் கழுவுதான். வந்து கழுவ தம்பி கஞ்சி அப்படி தம்பி சீக்கிரம் மூண்டை உரிச்சு கொடுங்க வேகமா. வீட்டரிசி 6 உலக்கு நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டாலும் கிடைக்காத ஒரு அதிசய பொருள், மூலத்துக்கு சிறந்த பொருள், மனிதனுடைய உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் பன்னிக்கறி 5 கிலோ எடுக்கும். காட்டுக்கு போறோம், செம்மையா வரட்டுதான், ஒரு புடி பிடிக்கும். தண்ணி கொண்டு வரான பாருங்கள. வந்து என்னமா அரிசியை ஊற வைக்கும். இவ்வளவு எடுத்து வந்தியா? உப்பு எடுத்து வந்தியடா? சின்ன சின்னதா அப்படின்னு இருக்கு. அப்படித்தான் இது அவன் பண்ணுவான். நல்லா குழம்பு வந்தா ஐயானம் உண்டு. என்ன சிவகாமி அம்மாடா? 2 4 பாக்கெட்டு ஊற வச்ச அரிசி 4 கிலோ அரிசி. தூத்துக்குடி அரசு கல் உப்பு. இங்க நில்லு. சோறு வந்துச்சு, சோற வடிக்கலாம். இங்க வா. மயிரா தூக்கிருக்கேன். அனிசு இறக்கி நல்லா ஒட்டி வச்சுக்கோ. அது நேரே கறியை நம்ம கழுவி வச்சுட்டோம். கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். வந்து நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி வச்ச மல்லி மிளகாய் சீரகம் எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப இதையும் உள்ள ஒன்னா சேர்ந்து கலந்துக்கிறதா. வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் மிளகு இது நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். வந்து இப்ப சின்ன வெங்காயம் இது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து உரிச்சு ரொம்ப பக்குவமா வச்சிருக்கோம். வந்து
இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் வந்து. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரைட்டு. நமக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பை போட்டுக்கிறோம் வந்து. உனக்காண்டி வயலோட்டு இல்லப்பா சோறு அப்படின்னு சொல்லி சோறு எல்லாத்துக்கும் அளவா வச்சு விடுங்க. குறைய வை மை பண்ணி நிறைய போடுங்க. நிறைய போட்டுற முடியாது. சோறைங்க அவ்வளோதான். அதுதான் ஆரோக்கியமான சாப்பாடு, சத்தா சாப்பிடும். யாருக்கும் சாப்பிடுறதுக்கு நீங்க வந்து கடைசியில் எல்லோரும் நல்ல முறையில் சாப்பிட்டு அந்த சட்டியை அங்கேயே கழுவி போட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்துக்கோங்க, அருமையான வாழ்க்கை.